ஸ்கை கேஸில் மர்மமான கொலைகள். எபிசோடில் -7 வாரிசு அணுகுமுறைகளின் இறுதி மணிநேரம். லித்தியா உறைந்து நின்றாள். அவள் விரல்கள் கழுத்தில் இருந்த லேசான அடையாளத்தில் உரசின. அவள் மனதில் சிலிர்க்க வைக்கும் உணர்வு எதிரொலித்தது. அவள்தான் வாரிசு. அநேகனின் கண்கள் கவலையால் இருண்டன. லித்தியா. அவள் குரல் ஒரு கிசுகிசுப்பை விட சற்று அதிகமாக இருந்தது. நான் தான் அநேகன். சாபத்தை சுமப்பவன் நான்தான். அவள் வார்த்தைகளின் எடை காற்றில் கனமாக தொங்கியது. அநேகன் ஒரு படி அருகில் செல்லும்போது அவனது தாடை இறுகியது. அவனது பார்வை அரிதாகவே தெரியும் அடையாளத்தில் பதிந்தது. எரிண்டோர் மற்றும் ஸ்கை கோட்டை கேடாகம்களின் தரைகளில் செதுக்கப்பட்ட சின்னத்தை பிரதிபலிக்கும் ஒரு சின்னம். இதை நாங்கள் சரிசெய்வோம், அநேகன் கூறினார். அவரது குரல் சீராக இருந்தது. ஆனால் லித்தியாவால் அவரது அமைதியான வெளிப்புற இத்தின் கீழ் கவலை கேட்க முடிந்தது. லித்தியாவின் இதயம் படபடத்தது. நம்மால் முடியாவிட்டால் என்ன செய்வது? அநேகனின் பார்வை அசைக்க முடியாததாக இருந்தது. நாங்கள் செய்வோம். சாபம் விழித்தெழுந்தது. லித்தியாவின் கழுத்தில் இருந்த குறி லேசாக துடிக்கத் தொடங்கியது. அவளுடைய நரம்புகளில் ஒரு குளிர்ச்சியான உணர்வை அனுப்பியது. அது இன்னும் வலிக்கவில்லை. ஆனால் மோர்வேனின் இருண்ட மரபுடன் தொடர்பு நிறுவப்பட்டது. லித்தியாவின் சுவாசம் துரிதப்படுத்தப்பட்டது. அது விழித்தெழுகிறது. அநேகனின் உள்ளுணர்வுகள் உந்தப்பட்டன. எங்களுக்கு பதில்கள் தேவை. சீக்கிரம். அவர்கள் ஆவண காப்பகங்களுக்கு திரும்பி அவர்கள் தவறவிட்டிருக்கக்கூடிய எதையும் தேடினர். ஏதேனும் பதிவு, வாரிசுக்கும் சாபத்திற்கும் இடையிலான தொடர்பை துண்டிக்க ஒரு வழி பற்றிய குறிப்பு. லித்தியா பண்டைய பக்கங்களை புரட்டும்போது, ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் கண்கள் வருடும்போது, லித்தியாவின் கைகள் நடுங்கின. வேறு வழி இருக்க வேண்டும். நாம் பார்க்காத ஒன்று. துண்டு துண்டான பதிவுகளை ஆராய்ந்தபோது அநேகனின் புருவம் சுருக்கப்பட்டது. சாபத்தை முடிவுக்கு கொண்டுவர ஒரு உயிரை எடுக்க வேண்டும் என்று பாதுகாவலர் கூறினார். லித்தியாவின் கண்கள் அவரை சந்திக்க உயர்ந்தன. ஆனால் என்ன செய்வது? அது என்னுடையதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றால். ஒரு ஆபத்தான மாற்று. அநேகனின் முகபாவனை இருண்டது. நீ என்ன நினைக்கிறாய்? தகவல் துண்டுகளை ஒன்றாகச் சேகரித்தபோது லித்தியாவின் மனம் துடித்தது. மோர்வேனின் சக்தி இரத்தத்துடன் மட்டும் பிணைக்கப்படவில்லை, அது ஒரு பாத்திரத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த சக்தியை வேறு ஏதாவது ஒன்றிற்கு மாற்ற முடிந்தால் என்ன செய்வது? ஒரு புதிய பாத்திரம். அநேகனின் தாடை இறுக்கப்பட்டது. அது ஆபத்தானது. லித்தியாவின் குரல் சீராக இருந்தது. ஆனால் அவள் கண்கள் அவளுடைய நிச்சயமற்ற தன்மையை காட்டிக் கொடுத்தன. அது இறப்பதை விட நல்லது, அநேகன். அபாயங்களை கருத்தில் கொண்டு அநேகனின் மனம் விரைவாகச் செயல்பட்டது. நாம் சாபத்தை மாற்றினால், அது வேறு ஏதாவது ஒன்றோடு பிணைக்கப்படும். லித்தியாவின் குரல் அமைதியாக இருந்தது. அப்படியானால் அது இனி எனக்கு பிணைக்கப்படவில்லை. இருளின் பாத்திரம் பிணைப்பு சடங்குகள் பற்றிய எந்தவொரு குறிப்பிற்கும், சாபத்தை மாற்ற அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய எதையும் அவர்கள் காப்பகங்களை தேடினர். மணிக்கணக்கில் நம்பிக்கை மங்கத் தொடங்கியபோது, லித்தியாவின் விரல்கள் தேய்ந்து போன ஒரு காகிதத் தாளில் உரசின. நிழல்களின் பாத்திரம். அநேகன் அருகில் சாய்ந்தான். அவன் கண்கள் சுருங்கி படிக்கும் போது. இரத்தம் இருளில் பிணைக்கப்படும்போது பாத்திரம் மாற்றப்படலாம். ஆனால் பாத்திரம் விருப்பத்துடன் இருக்க வேண்டும். சக்தியை கட்டுப்படுத்தும் அளவுக்கு வலிமையாக இருக்க வேண்டும். லித்தியாவின் கண்கள் அநேகனின் கண்களைச் சந்தித்தன. நாம் அதை பிடிக்க முடியும், ஆனால் அது எங்காவது செல்ல வேண்டும். அநேகனின் முகபாவனை கடினமாகிவிட்டது. பாத்திரம் உடைந்தால். லித்தியாவின் குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு அப்பாற்பட்டது. இருள் திரும்புகிறது, முன்பை விட வலிமையானது. ஒரு பயங்கரமான முடிவு. அநேகனின் மனம் துடித்தது. சாபத்தை தாங்கும் அளவுக்கு வலிமையான ஒன்று நமக்கு தேவை. லித்தியாவின் புருவம் சுருண்டது. சிதைவுகள், கல்லறைகளில். அநேகனின் கண்கள் அங்கீகாரத்தால் பிரகாசித்தன. அப்சிடியன் இதயம். அவர்கள் அதை முன்பே சந்தித்திருந்தார்கள். இருண்ட ஆற்றலை கொண்டிருக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு பழங்கால கலைப்பொருள்.
அது சக்தி வாய்ந்தது, ஆனால் நிலையற்றது. லித்தியாவின் குரல் சீராக இருந்தது. இது எங்களுக்கு ஒரே வாய்ப்பு. கேடாகம்களுக்கு திரும்புதல். மோர்வேனின் சக்தியின் எச்சங்கள் இன்னும் எஞ்சியிருந்த ஸ்கை கோட்டையின் இடிபாடுகளுக்கு அவர்கள் திரும்பினர். கேடாகம்கள் பயங்கரமாக அமைதியாக இருந்தன, இருள் அவர்கள் திரும்புவதை உணர்ந்தது போல. லித்தியாவின் குறி இப்போது மிகவும் வன்முறையாக துடித்தது, மேலும் அவளுக்குள் இருள் வளர்வதை அவளால் உணர முடிந்தது. எங்களுக்கு அதிக நேரம் இல்லை, அவள் கிசுகிசுத்தாள். அப்சிடியன் இதயம் வைக்கப்பட்டிருந்த அறையை அடையும் வரை அநேகன் பண்டைய தாழ்வாரங்கள் வழியாக வழி நடத்தினான். எஞ்சியிருக்கும் ஆற்றலால் காற்று தடிமனாக இருந்தது, மேலும் கலைப்பொருள் லேசாக துடித்தது, காத்திருப்பது போல. லித்தியாவின் கண்கள் சுருங்கின. அது இன்னும் உயிருடன் இருக்கிறது. அநேகனின் தாடை இறுக்கப்பட்டது. அப்படியானால் அது சாபத்தை தாங்கும். சடங்கு தொடங்குகிறது. லித்தியா அப்சிடியன் இதயத்தின் அருகே மண்டியிட்டாள். சடங்கிற்கு தயாராகும்போது அவள் கைகள் நடுங்கின. ஏதாவது தவறு நடந்தால் தலையிட அநேகன் அருகில் நின்றாள். இதை பற்றி நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? அநேகனின் குரல் தாழ்வாகவும் கவலையால் நிறைந்ததாகவும் இருந்தது. லித்தியாவின் கண்கள் அவனது கண்களைச் சந்தித்தன. அவளுடைய உறுதி அசைக்க முடியாதது. எனக்கு வேறு வழியில்லை. அநேகனின் தாடை இறுகியது. நாங்கள் அதைச் செயல்படுத்துவோம். லித்தியா தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய மனம் பண்டைய மந்திரத்தின் வார்த்தைகளில் கவனம் செலுத்தியது. அவளுடைய கழுத்தில் இருந்த குறி பலமாக துடித்தது. அவளுடைய நரம்புகளில் இருளின் அலை பரவியது. இரத்தத்தால், நிழலால். நான் உன்னை துண்டிக்கிறேன். நான் உன்னை இருளில் பிணைக்கிறேன். அப்சிடியன் இதயம் பதிலுக்கு துடித்தது. லித்தியாவின் உடலில் இருந்து இருளை இழுக்கத் தொடங்கியபோது அதன் சக்தி வலுவடைந்தது. அநேகனின் கண்கள் அவள் மீது பதிந்திருந்தன. அவனது இதயம் துடித்தது. என்னுடன் இரு, லித்தியா. ஒரு கணம் வலி. லித்தியாவின் உடல் நடுங்கியது. அவளிடமிருந்து சக்தி பறிக்கப்பட்டது. சாபம் அதன் பிடியை தக்கவைக்க போராடியது. அவள் மூச்சு முட்டியது. ஒரு கணம் அவள் தன்னை நழுவ விடுவதை உணர்ந்தாள். கிட்டத்தட்ட அங்கே அநேகனின் கை அவள் கையின் மீது உரச அவளை தரையிறக்கியது. உன்னால் இதைச் செய்ய முடியும். ஒரு இறுதி அலையுடன் இருள் அவள் உடலில் இருந்து இழுத்து அப்சிடியன் இதயத்திற்குள் இழுக்கப்பட்டது. கலைப்பொருள் பலமாக துடித்தது, ஆனால் அது அப்படியே இருந்தது. சாபம் கட்டுப்படுத்தப்பட்டது. லித்தியா சரிந்தாள். அவள் சுவாசம் தடுமாறி ஆனால் சீராக இருந்தது. அவள் தரையில் விழுவதற்குள் அநேகன் அவளை பிடித்தான். அவன் கைகள் அவளைச் சுற்றி கொண்டிருந்தன. லித்தியா, நீ நலமாக இருக்கிறாயா? அவள் குரல் பலவீனமாக ஆனால் சீராக இருந்தது. அது போய்விட்டது. ஆனால் ஆபத்து இன்னும் தீரவில்லை. அநேகனின் கண்கள் அப்சிடியன் இதயத்தை நோக்கி நகர்ந்தன. அது அச்சுறுத்தும் விதமாக துடித்தது. உள்ளே இருள் இன்னும் உயிருடன் இருந்தது. நாங்கள் அதை கட்டுப்படுத்தி விட்டோம் என்று அநேகன் முணுமுணுத்தார். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு? லித்தியாவின் குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு மேல் இல்லை. போதுமான நேரம் இல்லை. அப்சிடியன் இதயம் கடுமையாக துடித்தது. உள்ளிருந்து ஒரு பயங்கரமான ஒளி பரவியது. சடங்கிலிருந்து அவள் உடல் இன்னும் பலவீனமாக இருந்ததால் லித்தியாவை நிற்க உதவியபோது அநேகனின் பிடி இறுக்கப்பட்டது. அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அநேகன் முணுமுணுத்தார், ஆனால் அவரது கண்கள் கலைப்பொருளில் நிலைத்திருந்தன. இப்போதைக்கு லித்தியாவின் சுவாசம் நிலையற்றதாக இருந்தது. ஆனால் அவள் கழுத்தில் இருந்த குறி மறைந்துவிட்டது. சாபம் அவளை விட்டு வெளியேறிவிட்டது. நாங்கள் அதைச் செய்தோம். அவள் கிசுகிசுத்தாள், ஆனால் அவளுடைய குரல் நிச்சயமற்ற தன்மையால் பிணைக்கப்பட்டிருந்தது. அநேகனின் தாடை இறுகியது. ஆனால் ஏதோ சரியாக உணரவில்லை. ஒரு இருப்பு வெளிப்பட்டது. பதிலளிப்பது போல் காற்று கனமாகி ஒரு குளிர்ச்சியான அமைதி அறையை நிரப்பியது. லித்தியாவின் கண்கள் சுருங்கியது. பின்னர் அசையாமல் போனது. லித்தியாவின் கண்கள் சுருங்கின. அது ஏன் நின்றது? அநேகன் பதிலளிக்கும் முன் அறையின் விளிம்பில் ஒரு நிழல் நகர்ந்தது. இருளில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. இரண்டு உருவங்கள். லித்தியாவின் மூச்சு முட்டியது.
இல்லை, அது சாத்தியமில்லை. ஒரே மாதிரியான இரட்டையர்கள். அவர்களின் முகபாவனைகள் லித்தியாவின் முகபாவனைகளைப் போலவே இருந்தன, ஆனால் அவர்களின் கண்கள் இருளால் நிரம்பியிருந்தன. அது அநேகனின் முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம். அவர்களின் குரல்கள் பதட்டமாக, சரியாக ஒத்திசைவில் எதிரொலித்தன. அநேகன் பாதுகாப்பாக லித்தியாவின் முன் அடியெடுத்து வைத்தான். நீ யார்? இரட்டையர்கள் சிரித்தனர், அவர்களின் முகபாவனைகள் அமைதியற்றவை. நாங்கள் எஞ்சியிருப்பதுதான். லித்தியாவின் குரல் ஒரு கிசுகிசுப்புக்கு மேல் இல்லை. இரத்த குடும்பம் இரண்டாக பிரிந்தது. ஒரு கொடிய வெளிப்பாடு. லித்தியாவின் மனம் துடித்தது. இது எப்படி சாத்தியம்? நான் வாரிசு. இரட்டையர்களில் ஒருவர் முன்னால் அடியெடுத்து வைத்தார், அவளுடைய கண்கள் மின்னின. நீங்க? ஆனா நாங்க ஒரே கோட்டத்துல இருந்து பிறந்தோம். மறைஞ்சு போயிட்டோம். பாதுகாக்கப்பட்டோம். இப்போ வரைக்கும். அநேகனின் தாடை இறுக்கமாயிடுச்சு. லித்தியாவிடமிருந்து சாபம் நீங்கிட்டா. மற்ற இரட்டையரின் புன்னகை சிலிர்க்க வைக்குது. அது எங்காவது போகணும். உணர்த்தல் அவளை தாக்கியதும் லித்தியாவின் கண்கள் விரிந்தன. சாபம் அவர்களுக்குள் பிரிந்தது. மறுபிறவி சாபம். இரட்டையர்கள் தங்கள் கைகளை உயர்த்தினார்கள். காற்று ஒரு தீய சக்தியால் தடிமனாயிற்று. நீங்க அதை அடக்க முடியும்னு நினைச்சீங்களா? அநேகனின் ஆயுதத்தின் பிடி இறுக்கமாயிடுச்சு. நாங்க இதை முடிச்சிட்டோம். இரட்டையர்களின் சிரிப்பு அறை முழுவதும் எதிரொலித்தது. இல்லை, நீங்கதான் தாமதப்படுத்தினீங்க. லித்தியாவின் இதயம் படபடத்தது. சாபம் அவங்க 2 பேரிடமும் இருந்தால். அப்போ அது முன்பை விட வலிமையானது. இறுதி திருப்பம். அநேகனின் மனம் துடித்தது. அவர்கள் முழு சக்தியையும் எழுப்புவதற்கு முன் நாம் அவர்களை நிறுத்த வேண்டும். ஆனால் இரட்டையர்கள் சரியான ஒத்திசைவில் நகர்ந்தனர். அவர்களின் கைகள் பண்டைய சின்னங்களை காற்றில் நெய்தன. லித்தியாவின் கண்கள் விரிந்தன. அவர்கள் மோர்வேனை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறார்கள். எங்கள் மூலம். இரத்த கோடு வாழ்கிறது. இருள் இரட்டையர்களை நோக்கி இழுக்கப்பட்டபோது அறை நடுங்கியது. அப்சிடியன் இதயம் விரிசல் அடைந்தது. அதன் ஆற்றல் நிலையற்றதாக இருந்தது. அவர்கள் சடங்கை முடிக்க நாம் அனுமதிக்க முடியாது. அநேகனின் குரல் கூர்மையாக இருந்தது. லித்திய, நீ என்னை நம்புகிறாயா? அவள் கண்கள் உறுதியால் நிறைந்த அவனைச் சந்தித்தன. எப்போதும். ஒரு அவநம்பிக்கையான சூதாட்டம். அநேகனின் மனம் விரைவாக வேலை செய்தது. சாபம் அவர்களுக்கு இடையே பிரிந்தால், ஒருவேளை நாம் இணைப்பை துண்டிக்கலாம். லித்தியாவின் குரல் நிலையாக இருந்தது. எப்படி? அநேகனின் தாடை இறுகியது. நாங்கள் சடங்கை மாற்றியமைக்கிறோம். ஆனால் அது ஆபத்தானது. அது தவறாக நடந்தால். லித்தியாவின் கண்கள் கடினமாகின. நமக்கு வேறு வழியில்லை. அநேகன் தன் குரலை தாழ்த்தி கொண்டு தலையசைத்தார். அப்போ இதை முடித்துக் கொள்வோம். இறுதிப் போர். இரட்டையர்களின் சக்தி அதிகரித்தது. ஆனால் அநேகனும் லித்தியாவும் ஒரே குரலில் நகர்ந்தனர். அவர்களைச் சுற்றியுள்ள குழப்பத்தை மீறி லித்தியா தலைகீழாக மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். அவளுடைய குரல் வலுவாக இருந்தது. அநேகன் இரட்டையர்களை ஈடுபடுத்தினார். அவரது கத்தி காற்றில் துண்டாடப்பட்டது. அவர்களை தடுக்க அவர் போராடினார். எங்களை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் அநேகனின் தாக்குதல்கள் துல்லியமாக இருந்தன. அவர்களின் செறிவை சீர்குலைத்தன. லித்தியாவின் குரல் சத்தமாக வளர்ந்தது. உடைந்த அப்சிடியன் இதயத்தின் வழியாக அவளுடைய ஆற்றல் சென்றது. இரத்தத்தாலும் நிழலாலும். நான் உன்னை உடைக்கிறேன். இரட்டையர்களின் அசைவுகள் தடுமாறின. ஒரு கணம். அறையில் இருந்த ஆற்றல் மாறியது. இப்போது அநேகனின் இறுதி தாக்குதல் இணைக்கப்பட்டது. இரட்டையர்களின் தொடர்பை துண்டித்தது. இருள் அவர்களின் உடலில் இருந்து கிழிந்ததால் ஒரு காது கேளாத அலறல் அறை முழுவதும் எதிரொலித்தது. அந்த சக்தி மீண்டும் அப்சிடியன் இதயத்திற்குள் பாய்ந்து தன்னைத்தானே மூடிக்கொண்டது. இரட்டையர்கள் சரிந்தனர். உயிரற்றவர்கள். சாபம் இறுதியாக உடைந்தது. பின்விளைவு. அறையில் அமைதி நிலவியது. லித்தியா அநேகனின் கைகளில் சரிந்தபோது அவள் உடல் நடுங்கியது. இறுதியில் அவளுடைய வலிமை தளர்ந்தது.
முடிந்தது. அநேகன் கிசுகிசுத்தான். அவன் குரல் நிம்மதியால் நிறைந்தது. லித்யா அவன் கண்களை பார்த்தபோது அவள் சுவாசம் நிலைபெற்றது. நாங்கள் அதைச் செய்தோம். நாட்களில் முதல் முறையாக அநேகனின் தாடை தளர்ந்தது. ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆனால் அவர்கள் வெளியேற திரும்பும்போது அப்சிட்டியன் இதயத்திலிருந்து ஒரு மெல்லிய துடிப்பு எதிரொலித்தது. அநேகனின் கண்கள் சுருங்கின. அது இன்னும் உயிருடன் இருக்கிறது. லித்யாவின் குரல் ஒரு கிசுகிசுப்பாகவே இருந்தது. அப்படியானால் நாங்கள் இன்னும் முடிக்கவில்லை. ஸ்கை கேஸில் மர்மமான கொலைகள். சீசன் -2 தொடரும். சீசன் 2 டீசர். நிழல்களின் திரும்புதல். இருள் அடக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று அல்லது யாரோ இன்னும் நிழலில் பதுங்கியிருக்கிறார்கள். ஒரு புதிய அச்சுறுத்தல் எழுகிறது. இந்த முறை சாபம் இரத்தத்தை விட அதிகமாக கோரும். விரைவில் மறக்கப்பட்ட இரட்டையர்களின் சாபம்.